காய்ஸ், ஸோ நீங்கள் வந்து லைஃப்பை ரொம்ப நிம்மதியாக வாழணுமா? ஸோ அப்போ நான் சொல்லித்தர இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வாழ்ன முழுக்க நிம்மதியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு, யார் மேலேயும் அதுக்கு அதிகமாக ஆசை வைக்காது. அப்படி ஆசை வச்சுட்டா ஒன்று நம்ம தவிக்க விட்டு போவாங்க. இல்லைனா ஸோ லைஃப் ஃபுல்லாக நமக்கு அதாவது பார்த்து லைஃப் ஃபுல்லாக அவங்க வச்சு நம்ம ஃபீல் பண்ணணும். செகண்டு பார்த்து யாரையுமே அதிகமாக நம்பாதீங்க. யார் நம்புகிறோமோ அவங்க தான் நம்ம முடிவு பண்ணி குத்துவாங்க. ஸோ அதனால் எப்பவுமே உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க, ஓகேவா? ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா, பின்னாடி பேசுகிறவங்க முன்னாடி பேசுகிறேன் அவங்க பேசுகிறாங்க எப்பவுமே காதில் வாங்கிக்காதுங்க. ஏன்னா அதாவது நாம் வந்து நல்லா வாழ்ந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாழ்ந்தாலும் சரி, கொஞ்சம் நிலமை தவிர பண்ணாலும் சரி, பேசிட்டு தான் இருப்பாங்க. நல்லா வாழ்ந்தால் பொறாமையில் பேசுவாங்க, கொஞ்சம் தவிர பண்ணால் கேவலமாக பேசுவாங்க. அவங்களால திருத்த முடியாது. அதனால் அவங்க சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க என்றைக்குமே வாங்காதீங்க, எல்லாமே மௌனமாக கடந்துப்பாங்க. நாலாவது, பின்னாடி ஊர் சிரிக்கும் நினச்சி எப்பயுமே நாம் கவலைப்படவே கூடாது. பின்னாடி சிரிக்க நம்ம நினச்சா நாம சிரிச்ச சந்தோஷமாக இருக்க முடியாது, ஓகேவா? அஞ்சாவது, நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ வேதனை இருந்தாலும் நீ தனியாக உட்காந்து அழுந்துரு, இல்லையே தனியாக பேசிக்கோ. அதாவது பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுந்துரு, பார் குறையும். இல்லை தனியாக பேசணும் தோணுதா, பேசிக்கொண்டு தீர்த்துடு. ஸோ ஒன்று, சாமிக்கிட்ட போய் குறைய சொல்லு. ஸோ அவர் வந்து தீர்த்து வைப்பார். ஆனால் அது இல்லாமல் அக்கம் பக்கம் தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எதையுமே எதிர்பார்த்து பேசாதீங்க. ஏன்னா நாம் வந்து நம்பிக்கையில் சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க பார்த்து 4 பேர் சொல்லி கேவலமாக சிரிப்பாங்க, ஓகேவா? ஸோ அதாவது பார்த்து நல்லதோ கெட்டதோ, ஸோ எதுவாக இருந்தாலும் யார்கிட்டும் ஷேர் பண்ணாத, ஓகேவா? ஸோ நான் சொல்லி தெரிஞ்ச டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம், ஓகே?